ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, ஜூலை 14 எடுத்த வீடியோ இது. நான் ரொம்ப லேட்டாக தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நம்மளோட இந்த சேனல்லையே நானே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இதே ஜூலை 14 இதே மாதிரி ஒரு வெடித்த சம்பவத்தோடு சேர்த்து இதனுடைய வரலாறும் சேர்த்து உங்களுக்காக அதில் படித்து அது என்னென்ன கதை அப்படின்றதெல்லாம் சேர்த்து போட்டிருப்பேன். பட் ஆனால் அது 2 வருஷம் கழிச்சு, ஏன்னா அது நம்ம ரொம்ப நின்று அந்த வீடியோஸ்லாம் எடுத்து போட்டிருந்தேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப பக்கமாக நின்று நான் ரொம்பவே ரசித்து பார்த்தேன். இதுவரையும் நான் கிட்டே நின்று பார்த்ததில்லை. ஏன்னா வெடிப்பாங்க, ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும், குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டுடுமோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கிட்ட போனதே கிடையாது. ரொம்ப நின்று பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த முறை ரொம்ப பக்கமாக நின்று பார்க்கும்போது ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்தது. இந்த மாதிரி வெடிக்கிறதுல கூட மனசு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்ற உணர்ந்த தருணம் அது. நார்மலாக சொல்ல முடியாது, ரிலாக்ஸ் ஆகணுன்னா தூரமாக எங்கேயாவது நான் போயிட்டு வாங்க, பயணம் போங்க, இல்லைனா ஒரு பார்க்கில் போயிட்டு அமைதியாக உட்காந்துருங்க, பாட்டு கேளுங்க, இல்லைனா ரிலாக்ஸாக போய் தூங்குங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த வெடிக்கும் போது அதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே எனக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு. இதுவும் ஒரு விதமான ஒரு மன அமைதிக்கான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். என்னடா சத்தம் தானே கேட்கும், அது எங்கேயோ ஒரு சத்தம் கேட்குது, பட் ஆனால் அதனோட அழகை ரசிக்கும் போது ஒரு சில மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கிது. 1889 1789 ஜூலை 14 இதேமாரி ஒரு ராஜா கிட்டேருந்து விடுதலையான நாளை தான் ஜூலை 14 இந்த ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி வெடித்து சுதந்திரம் ஆனதை கொண்டாடுறாங்க. இன்னமும் அந்த மக்கள் அதை அப்படியே பாரம்பரியமாக கொண்டுட்டு வராங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்களும் அதை ஆதரித்து அதை சுற்றி நின்று பார்க்கும்போது அதை செய்கிற அந்த கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப சந்தோஷம், இன்னும் என்கரேஜ்மெண்ட்டாக செஞ்சிட்ருக்காங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஏதோ ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல யாருக்கும் எந்த ஒரு இந்த புகைச்சலோட ஸ்மெல் வராமையோ அந்த வெடியோட பாதிப்புலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக அதை பார்க்குற அளவுக்கு அழகாக செஞ்சுருந்தாங்க. நான் இந்த வருஷம் என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே போய் முடிச்சுட்டு அன்றைக்கி இரவு நடந்தது இந்த ஒரு நிகழ்ச்சி. ஸோ ரொம்ப பக்கமாக எனக்கு பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக பக்கமாக இருந்து பார்க்கும்போது குழந்தைங்களோட நானும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். வெளிநாடுகளில் அவங்கவுங்க நாட்டு சுதந்திரத்தையும் அவங்கவுங்களோட நாட்டு பாரம்பரியத்தையும் அந்தந்த நாடு கொண்டாடுறதில் தவறுறதே கிடையாது. அந்த வகையில் எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். ஏன்னா அவங்கவுங்க விஷயங்களை கரெக்டாக செய்கிறாங்க. ஸோ எப்பயாவது, அதாவது இந்த ஜூலை 14 மட்டும்தான் இந்த வெடிகள்லாம் வெடிக்கிறதுக்கு இங்கே அனுமதி உண்டு. ஏதோ ஒரு கல்யாணம் காட்சியோ அப்போ தான் ரோட்டில் போகிறப்ப நம்ம காரில் ஹார்ன் அடிக்கிறதுக்கு இங்கெல்லாம் ஒரு பர்மிஷன் உண்டு. ஸோ சில கட்டுப்பாட்டுகளோடு தான் இந்த மாதிரி நாடுகளில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுல தப்பு இல்லை. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.